இந்திய நாட்டின் 68வது சுதந்திர தின விழாவை கொண்டாடுவதற்காக 200 அடி நீள தேசிய கொடியை சென்னை மாணவர்கள் தாங்கிச் சென்றனர். இந்திய திருநாட்டின் 68வது சுதந்திர தினம் வரும் வெள்ளிக்கிழமையான ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. பொதுமக்களிடம் தேசபக்தியை வளர்க்கவும், ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலை கிடைத்தாலும் இந்தியர்களுக்கு பெண்ணுரிமை, தண்ணீர் பிரச்சினை, லஞ்சம் போன்ற விவகாரங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் சென்னை சவுகார்பேட்டையைச் சேர்ந்த சுரானு ஜெயின் வித்யாலயா பள்ளி மாணவர்கள் 200 அடி நீளமான இந்திய தேசிய கொடியை தாங்கிச் சென்றனர். மீட்டர்ல நாங்க ஒரு தேசிய கொடியை ரெடி பண்ணிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு தேசிய ஒருமைப்பாடு, இன்னைக்கு இருக்கிற சமூக அநீதிகள் இதெல்லாத்தையும் பத்தி ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு அதை பத்தி தெரியணுங்கிறதுக்காக நாங்க இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். இந்நிகழ்வில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டது தங்களுக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் அளிப்பதாக மாணவர்கள் தெரிவித்தனர். எங்க ஸ்கூல் 200 அடிக்காக பிளாக் பண்ணிருக்கு. நாங்க அதை ரேலி பண்றோம். இந்த மாதிரி நான் ஸ்கூல்ல எங்கேயோ பார்த்தது இல்ல. இது இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ். நாங்க தேசிய கொடியை 200 மீட்டருக்கு தூக்கி போறோம். ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் டே கோசம் எடுத்து போறோம். 200 மீட்டர்ஸ்க்கு தேசிய கொடி எடுத்துட்டு போயிருக்கோம். நோ கரப்ஷன்ஸ், நோ ரெஸ்பெக்ட் புவர் பீப்பிள், நோ ராங் திங்ஸ் இன் இந்தியா. நாங்க ஒவ்வொரு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு இந்த மாதிரி எடுத்துட்டு போறோம். புதனன்று காலை 11 மணி அளவில் பள்ளியிலிருந்து புறப்பட்டு NSC போஸ் சாலை வழியாக சவுகார்பேட்டையில் உள்ள முக்கிய தெருக்களில் இந்த அணிவகுப்பு நடந்து முடிந்தது.